ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ சார் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். விலாகே நம்ம சுத்தமாக போஸ்ட் பண்ணல. இந்த 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டு. இன்னொரு 1 வீக் அப்படியே போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. நம்மளால் சுத்தமாக விலாகே எடுக்க முடியல. இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீக்லி ஒன்ஸாவது நம்ம ஒரு விலாகாவது போஸ்ட் பண்ணுவோம். இப்போ 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடும் போல் ஒரு விலாக்கே. அப்படியே போனால் இன்னும் வேலைக்கு ஆகாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணோம். எல்லாத்தையும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் தாங்க இருக்கோம். பில்டிங் நம்பர் 8 பனி நேச்சர் இங்கே தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு 8 டேங்க்கு. அதை இங்கே அன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் லோட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து பில்டிங் 7க்கு இப்போ போனோம். வாங்க போய்ட்டு பார்ப்போம். இதாங்க பில்டிங் 8. ஸோ நிற்குது பாருங்கள் நம்ம பிக்கப். இதில் தான் நம்ம வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு வந்தோம். 7 டேங்க் இங்கே அன்லோட் பண்ணிட்டோம். ஒரு டேங்க் வந்து வேறு சைட்டுக்கு கொண்டு போனோமா. இதே மாதிரி டேங்க் தாங்க 8 டேங்க் எடுத்துகிட்டு வந்தோம். இது உள்ளே இருக்கு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வண்டியில் தாங்க கொண்டு வந்தோம். 6 டேங்க் கீழே வந்துச்சு, 2 டேங்க் மேலே. கிட்டத்தட்ட நம்ம இது சென்னையாலேருந்தே கொண்டு வந்தோங்க. ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு வழியாக நம்ம இந்த பெல்ட்லாம் போட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து டவுன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது கம்பி, அந்த கம்பெல்லாம் லோட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பில்டிங் நம்பர் 7க்குன்னு நினைக்கிறேன். நம்ம கூட பார்த்திங்கன்னா 3 லேபர் இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் லோடிங் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம இந்த கம்பெனி ஒர்க் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலாக் எடுத்து போஸ்ட் பண்ணவே சரியாக டைமே கிடைக்க மாட்டேருக்கு. டைமிங் செட் ஆக மாட்டேங்குங்க. டியூட்டி டைமே கொஞ்சம் நிறைய இருக்குது. 8 ஹவர்ஸ் நார்மலாக, ஓவர் டைம்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸ், ட்ராவல்லாம் சேர்த்து 12 ஹவர்ஸ் கணக்கு வருது. நேற்றுலாம் நம்ம ரூம் போகவே வந்து பார்த்திங்கன்னா 6:30, 7 o'clock ஆகிடுச்சு. சைட்டில் வேலை முடியவே வந்து பார்த்திங்கன்னா 1 hour, 1.5 hour லேட் ஆகிடுச்சு. 4 மணிக்கு நமக்கு டியூட்டி முடியும். 5 ஆகிடுச்சு நேற்று. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டேங்க் நம்ம தான் லோட் பண்ணிட்டு வந்தோம். அது ஒரு பிளேஸுக்கு போய்ட்டு லோட் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6:45, 7 o'clock சம்திங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லாங்காக டியூட்டி வரதால் தான் நம்மளால் சரியாக விலாக் எடுத்து போஸ்ட் பண்ண முடியலைங்க. இதான் ரீசன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி நம்ம எந்தெந்த சைட்டுக்கெலாம் போகிறோம், நமக்கு இன்றைக்கி எப்படிலாம் ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹவுஸ் டிரைவருக்கும் கம்பெனி டிரைவருக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்சாக இருக்குங்க. அங்கே இதுக்கு முன்னாடி கால் வந்துச்சா, நம்ம சைட் இன்ஜினியர் தாங்க கால் பண்ணி வர சொல்கிறாரு. லோடிங் முடிஞ்சோடனே கிளம்பிடலாம். ஹவுஸ் டிரைவரில் காலையில் பசங்களை கொண்டு போய் விடணும், மதியம் கொண்டு வரணும். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போய்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நமக்கு லாஸ்ட்டாக வேலை செஞ்ச வீட்டில் பாலைவனம் இருந்ததால் அந்த வேலை சேர்த்து பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. இதை தாண்டி வெளியில் போனாங்கன்னா அவங்கள கொண்டு போய் விடணும், கொண்டு வரணும். இதுதான் ஹவுஸ் டிரைவர் ஒர்க்கு. கம்பெனி ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்களே இந்த விலாகை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாங் ஹவர் டியூட்டி. ஹவுஸ் டிரைவரில் ஒர்க் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ரூம் வந்துடலாம், ரெஸ்ட் டைம் கிடைக்கும். இங்கே வந்து கண்டினியூவாக நமக்கு வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து, அதாவது சைட்டு நம்ம ஒரு 5 மணிக்கு வந்தோன்னா 4 மணி வரை, அதாவது 10 hours கண்டினியூவாக நம்ம சைட்டில் தாங்க இருக்கணும். ஒரு சில கம்பெனியில் விட்டு ரூமுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கம்பெனியில் ஏன்னா பில்டிங் ஒர்க் நடக்கிறதால நம்ம இங்கே நின்று அவங்களுக்கு தேவையான திங்ஸு, அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு திங்ஸ் கொண்டு போகிறது எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்ம கம்பெனி இப்படி தான் போயிட்டுருக்கு.
விலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, பார்ப்போம். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நம்மளால் சரியாக விலாக் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆளுங்க லோட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. லோடிங் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பார்ப்போம். நம்ம பில்டிங் 7க்கு வந்துட்டோங்க. பில்டிங் 8ல் லோட் பண்ணதே இங்கே அன்லோட் பண்ணிட்டுருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், இந்த டேங்க், வாட்டர் டேங்க். இந்த டேங்க் நம்ம வண்டியில் கொண்டு போக போகிறோம். ஒரு பெரிய டேங்க், 2 சின்ன டேங்க் இது உள்ள இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி வண்டியில் ஒன்று இருக்குது. இதை ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அல்கிசா நியூ சைட், நமக்கு அல்கிசாவில் 2 சைட் இருக்குது. ஒன்று ஓல்டு சைட், இப்போ புதுசாக ஒரு சைட்டு கிடச்சிருக்கு. அந்த சைட்டுக்கு நம்ம போனோம். அங்கே போய்ட்டு இந்த டேங்க்லாம் நம்ம அன்லோட் பண்ண வேண்டியது தான். இப்போதைக்கு நமக்கு தாங்க வேலை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லோடிங்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம அந்த அல்கிசா நியூ சைட்டுக்கு கிளம்பிடலாம். ஃபைனலாக நம்ம அல்கிசா நியூ சைட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் அந்த டேங்க் அன்லோட் பண்ண போகிறாங்க. எந்த பிளேஸில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ தான் இந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்கிசாங்க. இந்த அல்கிசாலே நமக்கு 2 சைட் இருக்குது. இது வந்து நம்மளுடைய புது சைட். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் அன்லோட் பண்ணியாச்சு பக்காவா. இது முடிச்சுட்டு பில்டிங் 6க்கு போயிட்டு ஒரு 50 மூட்டை சிமெண்ட் லோடு பண்ணுவாங்களாம். அது லோடு பண்ணி முடிச்சுட்டு இவங்களை கொண்டு போயிட்டு இந்த 3 லேபரையும் நம்ம பில்டிங் 7ல் விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதன கலிஃபா உமாரா சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தான் பிளானு. இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே இன்னும் ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆகுதுங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு வேலை ஷெட்யூல் வந்துடுச்சு. இந்த 2 மணி நேரம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் 6ங்க. இங்கே தான் சிமெண்ட் நம்ம ஆளுங்க லோட் பண்ணிட்டுருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதான் லோட் பண்ண போகிறாங்க ஒரு 50 மூட்டை. இது முடிச்சிட்டோன்னே நம்ம மதன கலிஃபா உமாரா சைட்டுக்கு கிளம்பிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதன கலிஃபா இந்த சைட்டில் தாங்க இருக்கும். இங்கே தான் நம்ம சிமெண்ட் கொண்டு வந்துருக்கோம். பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம சைட்டு. பார்த்தீங்கன்னா வேறு வேலை நடந்துகிட்ருக்கு போல். இந்த வண்டி மூலிமா அதில் குப்பைலாம் லோட் பண்ணுவாங்க. முன்னாடி இங்கே பாருங்கள் ட்ரெய்லரு. அந்த லோடிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம 25 மூட்டை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிமெண்ட் அதிகமாக இல்லை, 50 மூட்டை ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா சிமெண்ட் கம்மியாக தான் இருந்தது. அதை மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஒரு 25 பீஸ். அதை மட்டும் இங்கே அன்லோட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான்.
சிமெண்ட் அன்லோட் பண்ணிட்டு இந்த ஜாக் லோடு பண்ணிருக்காங்க. எங்கே கொண்டு போக சொல்லுவாங்கன்னு தெரில. டோட்டலாக 60 பீஸ் வேணுமா, 60 லோடு பண்ணிட்டு சொல்லுவாங்க எந்த சைட்டுக்கு போகணுன்னு. அது வரை நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. நம்ம அல்கிசா கோல்டு சைட் இங்கே தான் அன்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அல்கிசாவில் நமக்கு 2 சைட் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சைட்டுங்க. காலையில் நம்ம போனது புது சைட்டு. அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கு. டைம் பார்த்திங்கன்னா 1:20 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வக்ராவில் மெஷாஃப்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே நமக்கு ஒரு சைட் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக அல்கிசாலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. இந்த ஏரியா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெஷாஃப் அல் வக்ரா. இங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே லோடிங் அன்லோடிங் தான் நமக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபுல் டேவும் நம்ம இந்த பிக்கப் தான் ஓடிட்டுருக்கோம். மாலுங்க லோட் பண்ணிருக்காங்க. இங்கேருந்து லோட் பண்ணிட்டு எங்கே கொண்டு போக சொல்லுவான்னு தெரில. அல்கிசாலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில லோட் பண்ண. நமக்கு டியூட்டி வந்து 4 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த சைடு தாங்க, இங்கே தான் நான் லோட் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் இந்த மாதிரி டிசைனில் தாங்க வீடு வரும். ஆளுங்க பக்காவாக லோட் பண்ணிருக்காங்க. இது முடிஞ்சவுடனே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த சைட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு வாட்டி நம்ம சைட் இன்ஜினியர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லோட் பண்ணி முடிட்டோம். ஃபைனலாக நம்ம அந்த அல்கிசா சைட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 3:20 ஆகுது. அவ்வளோதாங்க, வண்டி பார்க்கிங் போட்டாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி அன்லோட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு காலைல தான் போனோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் நம்ம போனோம் வக்ரா மெஷாஃப் சைட்டுக்கு. அகைன் இங்கே வந்துட்டோம். 4 மணிக்கு தான் ஒர்க் முடியும். அப்போ தான் லேபருங்கெலாம் வருவாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஆனால் நமக்கு பிஃபோராக இப்போ வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா நம்ம வண்டி பார்க்கிங் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க வர நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரூம் போக வேண்டியது தான். இப்படி தாங்க டெய்லி நமக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே லோடிங் அன்லோடிங் தான், இந்த ஒர்க் தான் போய்ட்டு இருந்தது. ஒரு நாள் மாற்றி மாற்றி விடுவாங்க. ஒரு நாள் லேபருங்களை கொண்டு போயிட்டு விடணும், பிக்கப் ட்ராப் அந்த மாதிரி ஒர்க்கு. இந்த மாதிரி தாங்க மாறி மாறி நமக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் நமக்கு டைமிங் சரியாக செட் ஆக மாட்டிருக்கு. விலாகும் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வீடியோ வரும். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், விலாக் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.